தங்கள் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்களாக கூறும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து 5 வருடங்களாக 500க்கும் மேற்பட்ட பெண்களை பதிவு செய்து வருகிறது. அந்த வரிசையில் இன்று நம்மிடையே ஆசக்தி பேசலாம். ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. என் பேர் ஜெயலட்சுமி. நான் சென்னையில இருக்கேன். எங்க ஹஸ்பண்ட் நேம் ராஜா. அம்மா கிட்ட நான் 95ல இருந்து வந்துட்டு இருக்க சக்தி. அம்மா பண்ண அதிசயங்கள் எனக்கு நிறைய சக்தி. அம்மா இல்லைன்னா நான் இல்லை சக்தி. எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததே அம்மா தான். நிறைய விஷயங்கள் எனக்கு அம்மா பண்ணியிருக்காங்க சக்தி. 95ல இருந்து நான் வந்துட்டு இருந்தேன். திருமணம் ஆகி 18 வருஷம் குழந்தை இல்லாம இருந்த சக்தி. நான் அம்மா கிட்ட போய் கேட்டேன். நானும் எங்க ஹஸ்பண்டும் போய் கேட்டோம். பாத பூஜையில கேட்டதுக்கு அம்மா கலங்காதம்மா, கண்டிப்பா நான் தரேன், உன் தோல் மேல ஒரு குழந்தைய நான் தரேன் அப்படின்னு சொன்னாங்க அம்மா. சரிம்மான்னு சொல்லிட்டு வந்துருவேன். அம்மா என்னை பௌர்ணமி அமாவாசை 2த்துக்கும் வர சொல்லியிருந்தாங்க. நான் 2த்துக்கும் தவறாம போயிட்டு இருந்தேன். விளக்கு போட சொன்னாங்க, விளக்கும் போட்டுட்டு இருந்தேன். மன நிறைய பாரத்தோட போவேன். அம்மாவை பார்த்தவொடனே மனசு லேசாகி வந்துருவேன். ஒரு தடவையும் அம்மா என்னை பார்க்கும்போது கண்ணை துடைப்பாங்க. அம்மாவோட கண்ணை தொடச்சி, கலங்காத நான் இருக்கிறேன் அப்படி அம்மா மார் மேல கையை வச்சு அப்புறம் வயிற்றுல கையை வச்சு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில தான் சக்தி 18 வருஷமும் நான் காத்துட்டு இருந்தேன். அம்மா எனக்கு பண்ணாங்க சக்தி. மிகப்பெரிய அதிசயத்தை எனக்கு பண்ணாங்க. 2019 மார்ச் மாசம் 31ஆம் தேதி அம்மா பிறந்த மாதம் ஒரு பெண் குழந்தைய கொடுத்தாங்க. அந்த குழந்தையோட பேரு ஜோஷிதா. எனக்கு அம்மா நான் இது பிறந்தது எல்லாமே அம்மாவோட அருள் தான் சக்தி. முழுக்க முழுக்க அம்மாவோட அருளால பிறந்த குழந்தை. அம்மா கிட்ட போனேன். குழந்தைய தூக்கிக்கிட்டு போய், அம்மா நீங்க கொடுத்ததுமா அருளாசி கொடுங்கம்மான்னு சொன்னேன். ஆமா, என்னோட அருளை உனக்கு கொடுத்தேன், குழந்தையே கொடுத்தேன், உன்னை அம்மாவும் ஆக்குனேன், போதுமா அப்படின்னாங்க. அம்மா இது போதுமா, நீ இருக்கிறம்மா, எனக்கு அது போதுமா அப்படின்னேன். உடனே எங்க அம்மா கூட வந்திருந்தாங்க. ஏன்னா நிறைய தடவை எங்க அம்மா பாத பூஜையில என் கூட வந்து அம்மா கிட்ட, அம்மா என் பொண்ணுக்கு குழந்தை கொடுமான்னு கேட்பாங்க. நான் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு குழந்தை பிறந்து எடுத்துட்டு போகும்போது எங்க அம்மா இருந்தாங்க. எங்க அம்மாவை பார்த்து, என்ன உன்னை பாட்டி ஆக்கிட்டேன்னா இது போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அம்மா போதுமா, ரொம்ப சந்தோஷமா, இந்த மாதிரி அதிசயம் எங்கேயுமே நடக்காதுமா, உன்கிட்ட மட்டும்தாம்மா இது நடக்கும்னு சொல்லி சொன்னாங்க. 3 மூட்டை சக்கரை வாங்கி கொடு, இனிப்பை வாங்கி கொடுத்துட்டு போ அப்படின்னாங்க. அதே மாதிரி செஞ்ச சக்தி. இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு அம்மா எனக்கு நிறைய மருந்துங்க சொன்னாங்க. நடுப்புற என்னன்னா, ஆட்டுப்பாலை வாங்கி அதுல அவளும் உடைச்ச வேர்க்கடலையும், பொடி வேர்க்கடலையும் தூள் பண்ணி அதுல போட்டு நல்லா காய்ச்சி எங்க 2 பேரையும் குடிக்க சொன்னாங்க சக்தி. நானும் எங்க ஹஸ்பண்டும் குடிச்சோம். அதே மாதிரி விளாம்பழம், அத்திப்பழம், எலுமிச்சப்பழ சாறு, வெள்ளிக்கிழமை தோறும் வேப்பலை, துளசி இதை சாப்பிடு, அம்மா நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா சொன்ன மாதிரியே நான் எல்லாமே சாப்பிட்டு வந்தோம் நாங்க 2 பேரும். ஆட்டுப்பால் சென்னையில அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது சக்தி. எங்க ஹஸ்பண்ட் வந்து எப்படியும் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளவு தூரம் போய் வாங்கிட்டு வருவாங்க. ஏன்னா எனக்கு என்ன ஒரு அதிசயம்னா சக்தி, நான் அம்மா டிவோட்டியா இருக்கேன், ஆனா எங்க ஹஸ்பண்டும் அம்மா டிவோட்டியா ஆனார் பாருங்க. அதுதான் சக்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து இந்த அம்மாவுக்கிட்ட வரலன்னா இந்த அதிசயம் நகர்ந்தே இருந்திருக்காது சக்தி. ஏன்னா எங்களோட பிரச்சனை அந்த மாதிரி இருந்தது. அம்மா அருளால நல்லபடியா அந்த ஆட்டுப்பால் கிடைக்க செஞ்சாங்க. ஆட்டுப்பாலை வாங்கி நாங்க ஒரு நாள் டெய்லியும் குடிச்சோம். ஒரு தடவை கிடைக்காத போது ஒரு நாள் விட்டு ஒரு நாளும் குடிச்சோம். அதை குடிச்சு என் உடம்ப அம்மா பலப்படுத்தி நல்லபடியா ஒரு குழந்தையும் கொடுத்தாங்க. அந்த குழந்தை இப்போ சொல்லுது, நான் பங்காரு தாத்தாவோட பேத்தி நான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குழந்தை பிறந்தது வந்து எனக்கு சென்னையில சேப்பாக்கத்துல இருக்க சக்தி ஹாஸ்பிட்டல், அங்க சிவகாமு மேடம் தான் எனக்கு இந்த பிரசவம் நடத்தினாங்க. அவங்க அம்மாவே எனக்கு அவங்கள அனுப்பிச்சாங்க சக்தி. அம்மா அனுப்பி அம்மா அருளால அவங்க பிறந்த உடனே குழந்தைய அவங்க கொடுக்கும்போது எங்க ஹஸ்பண்ட் கிட்ட, இவ சாதிக்க பிறந்தவ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க சக்தி. உண்மையிலே அம்மா கொடுத்த குழந்தை சாதிக்க பிறந்தவதான் சக்தி. அந்த நம்பிக்கையோட நான் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கேன். அம்மா என் கூட எப்பவும் இருப்பாங்க சக்தி, எல்லாரு கூடயும் இருப்பாங்க. அம்மாவை பரிபூர்ணமா நம்புங்க. நம்புனீங்கன்னா அம்மா கைவிடவே மாட்டாங்க. நிதர்சனமான உண்மை. இதுல நானும் எங்க ஹஸ்பண்டும் அம்மாவே கதின்னு விழுந்துட்டோம். அம்மா எங்களை கைவிடலை, நல்லபடியா எங்களுக்கு எல்லாம் பண்ணாங்க.
நிறைய விஷயங்களை எங்களுக்கு பண்ணாங்க. நான் துவண்டு போகும்போதெல்லாம் என்னை தட்டி எழுப்பி என்னை உற்சாகப்படுத்தி என்னை வர வச்சாங்க சக்தி. நான் துவண்டு போயிடுவேன், அப்படியே துவண்டு போவாத, எழுந்து நில்லுன்னு சொல்லி என்னை வர வச்சாங்க. என்னை எப்படி இப்படி டைவர்ட் பண்ணாங்கன்னா, தொண்டு மார்க்கத்துல போக சொன்னாங்க சக்தி. ஒரு தடவை முதல்ல அருள்வாக்கு எங்க சிஸ்டரோட எனக்கு கிடைச்சது சக்தி. அந்த அருள்வாக்குல வேள்வி பணி செய் மகளே அப்படின்னு சொன்னாங்க சக்தி. அதுல இருந்து 2009 சொன்னாங்க. அதுல இருந்து அந்த தொண்டு மார்க்கத்துல நாங்க போனோம், வேள்வி பணிக்கு போனோம். அதுல போனதுல இருந்து சக்தி சொல்லவே முடியாத ஆனந்தம் எங்களுக்கு கிடைச்சது. அது உண்மையிலேயே அது அம்மாவோட அருள் தான். நான் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த தொண்டுக்குன்னு போயிட்டோம்னா எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு அம்மாவே கதின்னு அந்த தொண்டுல போயிடுவோம். அம்மா அது ரொம்ப அம்மா சொன்னாங்க, நீ நல்லா தொண்டு செய்கிறாய் மகளே அப்படின்னு அம்மா வாயாலே எனக்கு அந்த ஒரு கிடைச்சது சக்தி. அது சொல்றதுக்கே இல்லை. அம்மாவே சொன்னாங்கன்னா அதை விட வேற என்ன இருக்கு. ஓம் சக்தி, ஜெயா சக்தி, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கிறது இந்த மகப்பேரின்மைன்றது. குழந்தைங்கள் இல்லாம பல பேர் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் போயிட்டு நிறைய மன கஷ்டத்தோட பண கஷ்டத்தோட இருந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 18 வருஷமா குழந்தை இல்லாதவங்களுக்கு அம்மா வந்து ஆட்டுப்பால், அவள் கொடி வேர்க்கடலை இந்த பொடியை சாப்பிட சொல்லி, அப்புறம் இந்த மாதிரி எலுமிச்சம்பழ சாறு, விளாம்பழம், அத்திப்பழம், இன்னொரு மருந்து என்ன சொன்னீங்க, வேப்பில துளசி. இதை வந்து வெள்ளிக்கிழமையில வேப்பில துளசி அவசியமா சாப்பிட சொன்னாங்க. விளாம்பழமும் அத்திப்பழமும் எப்படி சக்தி சாப்பிட்டீங்க? விளாம்பழத்தை வாங்கி அதை உடைச்சி அது உள்ள இருக்கிறத வந்து பனை கற்கண்டு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன் சக்தி. விளாம்பழம் சாப்பிடுன்னு சொன்னாங்க. பட் வந்து நான் உடைச்சி சாப்பிடும் போது அது கொஞ்சம் வெகட்ரா இருந்தது. அதனால கொஞ்சம் லைட்டா பனக்கற்கண்டு போட்டு சாப்பிட்டேன் சக்தி. அத்திப்பழமும் சொன்னாங்க இல்லையா? அது காய்ந்த அத்திப்பழம் இல்ல சக்தி, முழு அத்திப்பழம் பழமா இருக்கும் இல்லைங்களா? ஆமா, அந்த அத்திப்பழம் சாப்பிட சொன்னாங்க அம்மா. அது மாதிரி நீங்க தெளிவா சொல்லணும். ஏன்னா நிறைய பேருக்கு இது மருந்து இல்லையா, அதனால நீங்க சொல்றப்ப அது தெளிவா அந்த விஷயத்த சொல்லணும். காய்ந்த அத்திப்பழம் இல்லாம முழு அத்திப்பழமா தேடி சாப்பிட சொன்னாங்க. ஆமாங்க சார். சும்மா சாப்பிட்டுருவீங்க? அதுக்கு எதுவும் அம்மா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லல, ஜூஸ் போடணும், எலுமிச்சம்பழ சாறுன்றது தனி, இந்த சாறு தனியா சாப்பிடணும். அது வந்து வெள்ளிக்கிழமையில சாப்பிடணும். எலுமிச்சம்பழ சாறு எப்போ ஒண்ணு டெய்லி கூட சாப்பிடலாம் சக்தி. பட் அந்த வேப்பல துளசி மட்டும் வெள்ளிக்கிழமையில சாப்பிட சொன்னாங்க. 2 பேருமே சாப்பிடணும். இது எல்லாமே 2 பேருமே சாப்பிட்டீங்க? 2 பேரையும் சாப்பிட சொன்னாங்க சக்தி. ஏன்னா இது ஒரு முக்கியமான விஷயம். இவ்வளவு மகப்பேறுமை ட்ரீட்மெண்ட்ன்றது ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு, பெரிய இண்டஸ்ட்ரியா போயிட்டு இருக்கு. மனக்கவலையும் பண கஷ்டத்திலையும் பல பேர் வந்து இதுல தவிச்சிட்டு இருக்காங்க. குடும்பங்களே இது பிரியக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல மகப்பேரின்மை தான் மிகப்பெரிய சோதனையா இருக்கு. மனித குலம் வந்து தழைக்கிறதுக்கு அம்மா வந்து எவ்வளவு எளிமையா அந்த மருந்தை சொல்லியிருக்காங்க பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு மன நிம்மதி கிடைச்சிருக்கும் இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த சக்திக்கு. அததான் அவங்க அழகா சொல்றாங்க. அதுவும் இந்த மருந்துகளை, அம்மா சொன்ன மருந்துகளை வந்து நம்ம தேடக்கூடிய அந்த முயற்சியிலேயே நம்மளுடைய வினை வந்து அதுல கழிஞ்சிருது. ஆட்டுப்பாலுக்கு மாற்றா வேற ஏதாவது பசும்பால் சாப்பிடலாமா, வேற ஏதாவது மாற்று கிடையாதாமான ஒரு சக்தி கேட்டதுக்கு அம்மா சொன்னாங்களா, நான் என்ன உன்னை மான் பாலா சாப்பிட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து அம்மா சொன்ன மருந்து, அம்மா வந்து நமக்கு ஒரு மருந்து சொல்றாங்கன்னா அது நம்மளால ஃபாலோ பண்ண முடிஞ்சது, நம்மளால அதை பின்பற்றக்கூடிய வகையில நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அம்மா சொல்லுவாங்க. அதனால அதை நம்ம முழு நம்பிக்கையோட எடுத்து கடைபிடிக்கிறப்ப இந்த சக்தி அது மாதிரி கிடைக்காம இருந்தப்ப கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது சாப்பிட்டுருக்காங்க. எப்படியோ தேடி பிடிச்சு வாங்கி சாப்பிட்டு 18 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு அம்மா அருளால சிறப்பா குழந்தை பிறந்து நல்லா வளர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அம்மா அருளால அந்த குழந்தைக்கு பிரசவம் பார்க்கறதுக்கும் அம்மாவுடைய தொண்டரே, ஆத்மார்த்தமான தொண்டரே டாக்டர் சிவகாம தண்டபாணி சக்தி அவங்கள வச்சு அவங்க பிரசவம் பார்க்க அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. இதுதான் அம்மாவுடைய ஃபைனல் டச். நான் தான் இருக்கிறேன், நான் தான் தரேன்றதுக்கான அடையாளங்கள் அத்தனையும் அம்மா கொடுத்து அனுப்புவாங்க. அந்த வகையில அவங்க வாழ்க்கையில ரொம்ப பிரமாதமா அம்மாவோட அருள் மழையை நம்ம உணர்றோம். இன்னும் எத்தனையோ பேர் இந்த கஷ்டத்துல இருப்பீங்க. இதை பார்க்கக்கூடிய சக்திகள் எல்லாரும் அவசியமா அம்மா சொன்ன இந்த மருத்துவத்தை, இந்த ஆன்மீக வைத்தியத்தை செய்யுங்க. அம்மாவுக்கும் அவசியமா வந்து ஒரு குருக்காணிக்கை செலுத்தி அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணி இந்த மருந்துகளை நீங்க அம்மாவுடைய மூலமந்திரத்தை சொல்லி சாப்பிட்றப்ப கண்டிப்பா உங்களுக்கும் அந்த குழந்தை பேர் இல்லாத அந்த சக்திகளுக்கும் கண்டிப்பா வந்து குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தை பாக்கியம் மட்டும் இல்ல, அம்மா கிட்ட என்ன பாக்கியம் கேட்கிறோமோ அதை கண்டிப்பா அம்மாவுடைய சன்னதியில நமக்கு கிடைக்கும். ஓம் சக்தி. வந்து பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சக்தி.